ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரும்பொழுதே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய பெருங்காயத்தூள் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மசாலா பேஸ்ட் அதையும் இது கூடவே சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்பொழுதே நம்ம 3 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா மிக்சர் ஜாரில், அதை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி இந்த அளவுக்கு ஒரு 1/4 கப்பு டு அரை கப்பு அளவுக்கு நீங்கள் நல்லா கரைச்சி அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போது ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கொதி விடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்டு தேங்காய் பால்னு எடுத்துருக்கோம். தண்ணி தேங்காய் பால் செகண்டு, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதி வந்தோடனே 2வது திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் அதையும் நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒரு கப்பு கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி ஒரு கை நிறைய எடுத்து அதில் போட்டுட்டு கொதி வரக்கூடாது, நுர கட்டி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரசம் பக்காவாக ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை நம்ம சூப்பராகவே சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.